இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6-8 அமைப்புகள் வரும் பொழுது சனி செவ்வாயோடு இங்கே 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் சனிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் தசாநாதனுக்கு புக்திநாதன் 6-8ஆக இருந்தாலும் இந்த இடத்துல சாதகமற்ற தன்மைகளை செய்ய மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தசாநாதனுக்கு 6ல் இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தான் செய்வார். மிக மிக நுணுக்கமான நுண்ணியமான விளக்கத்தை தசாபக்தி அமைப்புகளை சொல்கிறேன். சனிக்கு 6ல் இருக்கிறார். சனிக்கு 6ல் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆனால் சனி தசையில் செவ்வாய் புக்தி 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற அமைப்புகளின் பலன்களை கண்டிப்பாக செய்யும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற பலன்கள் இந்த இடத்துல இருக்கும். சனிக்கு இந்த இடத்துல செவ்வாய் 8ல் இருக்கிறார். சனிக்கு 8ல் இருக்கிறார். லக்னத்திற்கும் 8ல் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சனி திசையில் செவ்வாய் புக்தியில் 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் அஸ்தமனமும் அடைந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பில் கிரகணமோ அஸ்தமனமோ இந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக விபத்து மரணம் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக நடக்கும்.